ஹாய், இன்னைக்கு ஆத்யா ஹோம்ல சிக்கன் கிரேவி ப்ளஸ் ராகி களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கன் கிரேவி செய்யலாம். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பேருக்கு செய்கிறதுனால நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்கிறதா இருந்தால் ஒரு 2-3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருந்தோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கியிருந்தோம். தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கியிருந்தோம். சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கியிருந்தோம். மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஆச்சி சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன், அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு பக்கம் களி செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சாப்பாடு இருந்தால் பழைய சாப்பாடு அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நான் 1 கிளாஸ் மாவு எடுத்துருக்கேன். ஒரு ஆளுக்கு செய்கிற அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். நல்லா கிண்டிக்கினே இருக்கணும், கைவிடாமல். மாவு நல்லா வேகணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு இதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். going with you and I will get to the other side.
தட்டை ஈரம் பண்ணிட்டு அதில் வேக வச்ச களியை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். சிம்பிளாக சிக்கன் கிரேவியும் களியும் செஞ்சிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.